all. Today we are going to see an important and interesting topic, electrochemistry. So electrochemistry topic la irukra basic concepts la irundhu eppadi நம்ம JEE advanced problems, JEE mains problems la solve பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த PPT ல இந்த வீடியோஸ்ல பார்க்கிறோம். இங்க நமக்கு பேசிக்ஸ் னு சொன்னோனே டெஃபினட்டா நமக்கு ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து செல் ரியாக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ண தெரியணும். how many electrons are involved in an electrochemical cellங்கிறது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா JEE அட்வான்ஸ் ஃபார்முலா கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். So ஒரு சிம்பிள் செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதா இருக்கும். there will be a double line. So இந்த டபுள் லைனுக்கு லெஃப்ட் சைடு நம்மளுடைய ஆனோட் இருப்பாங்க, ரைட் சைடு கேத்தோட் இருப்பாங்க. நம்ம டேனியல்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். ஜிங்க் பார், ஜிங்க் 2+ and then salt bridge, copper 2+ bar copper. நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த செல் ரெப்ரசன்டேஷனை பார்க்காம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில எந்த ஒரு ப்ராப்ளமும் போயிருக்க மாட்டோம். So it is a simple cell representation. எப்பயுமே this line இந்த ரெண்டு கோடு இருக்கு பாத்தீங்களா, this is our salt bridge. இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆனோட் இருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடுல கேத்தோட் இருப்பாங்க. சோ ஆனோட்ல எப்பயுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோட்ல எப்பயுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். சம்டைம்ஸ் நீங்க இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, கேத்தோடு ரியாக்ஷன் உடைய செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க, பட் ஈவன் அங்க கூட ஆக்சிடேஷன் உடைய ரியாக்ஷனை கொடுத்திருப்பாங்க. பட் ரிமெம்பர் தட் ஆனோட்ல மட்டும்தான் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். எந்த ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஆனோட் இருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கேத்தோட் இருப்பாங்க. இப்படி ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த செல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நமக்கு செல் ரியாக்ஷன் எடுத்து தெரியணும். சோ ஆக்சிடேஷன் ஆஃப் செல் என்ன, ரிடக்ஷன் ஆஃப் செல் என்ன. இங்க A is converted to AN plus by the loss of 2 electrons. இந்த லைனுக்கு பேரு தான் phase boundary. யாரா மாறி இருக்காங்க, A is converted to AN plus n electron. This is oxidation of cell. And then Bn plus என்னவா இருக்காங்க, n electrons வாங்கிட்டு B யா மாறி இருக்காங்க. That is reduction of cell. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we having a complete cell reaction. This is very basic electrochemical cell. உங்களுக்கு galvanic cell இருந்தாலும் சரி, electrolytic cell இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு oxidation of reaction இருக்கும், reduction of reaction இருக்கும். அது ரெண்டையுமே நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு complete cell reaction இருக்கும். But galvanic cell தான் spontaneous, electrolytic cell வந்து non-spontaneous. அப்ப நம்மளுடைய E0 cell value, that is E0 of cathode minus E0 of anode is positive for a spontaneous reaction. E0 cell negative இருந்துச்சுன்னா then it is a non-spontaneous reaction. இப்ப நான் இங்க எழுதியிருக்க இந்த example cellல if the E0 cell is the value will be, நம்ம அதோட cathode value, anode value substitute பண்ணி positive வந்திருந்ததுன்னா then the reaction is spontaneous. In case if the E0 cell is negative, it is non-spontaneous. அப்ப இதோட reverse reaction இருக்கும் தெரியுமா, AN plus B giving BN plus A, that will be the spontaneous. அததான் இங்க எழுதியிருக்கோம். If the E0 cell is negative, the reaction is a non-spontaneous reaction. அப்ப அந்த reaction நீங்க எழுதியிருக்க forward reaction அப்படியே reverse பண்ணி reverse reaction எழுதுனீங்கன்னா then that reaction is a spontaneous. இந்த reaction spontaneous or non-spontaneous நம்ம E0 cell வச்சே சொல்ல முடியும். But whenever you are asking about spontaneous, நம்ம delta G வச்சு தான் சொல்லணும். So delta G is the change in Gibbs free energy. So change in Gibbs free energy delta G not positive இருந்தா the reaction is non-spontaneous. அதே இது delta G negative இருந்துச்சுன்னா then the reaction is spontaneous. So எப்பயுமே delta G E0 mix பண்ணிக்காதீங்க. delta G positive na non-spontaneous, delta G negative na it is a spontaneous reaction. So இந்த particular point ரொம்ப பேசிக்கான விஷயம் regarding electrochemistry. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு problem, it's a JEE problem, இதை சால்வ் பண்ண போறோம் பாருங்க. So இங்க கொடுத்திருக்க given data என்ன கேட்டிருக்காங்கறதுல please be careful. இங்க ஒரு electrochemical cell கொடுத்திருக்காங்க, ஆனா அது galvanic cell electrolytic நமக்கு சொல்லல. It's a simple electrochemical cell. M bar M2 plus salt bridge X2 minus மாறாது. So this is a cell representation. இங்க M2 plus or M, that is reduction potential கொடுத்திருக்காங்க. Standard electrode potential is 0.46 volt left hand side. அதே ரைட் ஹேண்ட் சைடுல 0.34 volt. ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா go for the cell reaction. அப்ப M2 plus மாறுது with a loss of 2 electron, இங்க oxidation நடக்குது. X with a gain of 2 electron, X2 minus மாறுது, இங்க reduction reaction நடக்குது. I am going to add these two reactions. This is the overall reaction. ஆனா இங்க overall reaction தான் கொடுத்திருக்கோமே, இது spontaneous non spontaneous electrolytic cell galvanic நமக்கு தெரியாது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா we cannot go for the E0 cell calculation. நம்மளோட left hand side anode, right hand side cathode. So we know the formula E0 cell is equal to E0 cathode minus E0 anode.
அப்ப 0.34 வேல்யூ நம்மளுடைய cathode வேல்யூ minus 0.46 நம்மளுடைய anode வேல்யூ போட்டா the cell potential is E naught cell is equal to 0.12 volt. இங்க கொடுத்திருக்க வேல்யூல பாருங்க E naught cell 0.80 கொடுத்திருக்காங்க மைனஸ் 0.80 எல்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆக்சுவலா E naught cell எவ்வளவுதான் வருது மைனஸ் 0.12. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன்ல யாருன்றதான் சூஸ் பண்ணணும். இப்ப E naught cell இங்க என்ன வந்திருக்கு, இட் இஸ் இன் நெகட்டிவ். நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது என்னது, இட் இஸ் a non spontaneous reaction. M plus X giving M2 plus X2 minus is a non spontaneous reaction because the E naught cell for this reaction is minus 0.12. அப்ப அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்ன ஆயிடுமே, M2 plus X2 minus gives M and X. So அப்ப இந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும்போது அதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ல இருக்கு. So we have to choose this answer. So ஒரு JEE ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ் E naught cell பாசிட்டிவ், டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ். அதை கண்டுபிடிக்கணும்னா செல் ரெப்ரசன்டேஷன்ல செல் ரியாக்ஷன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட வெரி பேசிக்ஸ். அதை தெரிஞ்ச உடனே நம்மளால ஒரு JEE ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது. சோ உங்களுக்கு அடுத்து ஒரு கொஸ்டினை பிராக்டிஸ்க்கு கொடுக்குறேன். சோ இந்த கொஸ்டினை அதே ஃபார்மேட்ல இருக்கு, அதே ஃபார்மேட்ல இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆர் ஏபிள் டு கிவ் த கரெக்ட் ஆன்சர்ங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்திருக்க செல் ரெப்ரசன்டேஷன் தப்பெல்லாம் கிடையாது, அங்க எல்லாமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு உடனே கேள்வி தப்புன்னு சொல்லாதீங்க. ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சோ வெயிட், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெயிட் ஃபார் தி ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன் தட் இஸ் இன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். பாஸ் பண்ணிட்டீங்களா? சோ ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்களா? Shall we go to the next slide? சோ இங்க பாருங்க அதே क्वेश्चन, இங்க கொடுத்திருக்க செல் ரெப்ரசன்டேஷனை பாருங்க. M plus salt bridge X minus bar X ன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் ஒரு ரிடக்ஷன் நடக்க வேண்டிய இடத்துல ஆக்சிடேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க செல் ரெப்ரசன்டேஷன் தப்பெல்லாம் கிடையாது. இது ஆனோடு, இது கேத்தோடு. ஆனா கேத்தோட்ல அவங்களுடைய ஆக்சிடேஷன் ப்ராசஸ கொடுத்திருக்காங்க. சோ we need to go ரிடக்ஷன் மட்டும் தான் நடக்கும். சோ ரிடக்ஷன் நடந்தா எப்படியோ அதோட செல் ரியாக்ஷன் தான் நம்ம எழுதிக்கணும். So this is the cell reactions, individual, the off cell reaction. This is oxidation of cell, this is reduction of cell. அப்ப இங்க கொடுத்திருக்க ரியாக்ஷனை நம்ம கம்ப்ளீட் செல் ரியாக்ஷன் எழுதியாச்சு. We are calculating the cell potential. Cell potential கண்டுபிடிக்கும் பொழுது actually 0.11 volt. So it is minus 0.11 volt அப்படிங்கிறப்ப it is a non spontaneous reaction. So non spontaneous இருந்தா அது reverse reaction spontaneously போன ப்ராப்ளம் பார்த்தோம் பாத்தீங்களா, the same thing. அப்ப இதோட ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, அதோட reverse reaction எங்க இருக்குன்னு பாருங்க. So option B is the right answer. So basic cell representation, cell reaction, E naught value and delta G வச்சு நம்மளுடைய previous JEE ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். நம்ம இதே E naught வேல்யூ வச்சுட்டு இன்னும் சில क्वेश्चंस எல்லாம் இருக்கு. அத பத்தின கான்செப்ட் அடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். சோ இந்த கான்செப்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, so we are having different half cells. So the relation between standard reduction potentials of the half cells containing a metal in different oxidation state. நமக்கு ஒரே ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மெட்டல் இருக்காது, ஒரே மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நம்ம மெட்டல்ஸ் பார்த்திருப்போம். அப்ப வேரியஸ் half cell கொடுத்துட்டு if you are asked to find the other half cell potential, அப்ப அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் half cell E naught 1 கொடுக்கறாங்க, செகண்ட் half cell E naught 2 கொடுக்கறாங்க, உங்களுக்கு ஒரு third half cell that is a connection of the 2 இருக்கு அப்படின்னா third கேட்டாங்கன்னா E naught 3 கேட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், E naught 3 is equal to E naught 1 plus E naught 2 இதோட சம் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா உடனே அப்படி யோசிச்சிடாதீங்க. it is entirely wrong. so because ஏன் இது wrongன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அத நம்மளுடைய E naught 3 ல சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. so whenever there are different ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டலுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்து வேற ஒருத்தருடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதே மெட்டலுக்கு கேட்டாங்கன்னா we need to use the Gibbs free energy formula. அப்ப அத வந்து நம்ம E naught 3 க்கு பதிலா delta G naught 3 is equal to delta G naught 1 into plus delta G naught 2 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி E naught 3 யாருக்கு வேணுமோ அவங்கள சால்வ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு நம்ம வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல படிச்சிருப்போம். So copper plus 1 electron giving copper அது ஒரு ஸ்டேட், copper 2 plus 1 electron giving copper plus அது இன்னொரு ஸ்டேட். இங்க copper 2 plus 2 electron வாங்கிட்டு காப்பர், இங்க எல்லாமே ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல காப்பர் பிளஸ் காப்பரா மாறி இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல காப்பர் 2 பிளஸ் காப்பர் பிளஸ் தான் மாறி இருக்கு. whereas in the third equation
copper 2 plus is converted into copper. இப்ப உங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன, E01 கொடுத்தாச்சு, E02 கொடுத்தாச்சு. They are asked you to find the E03. தப்பு பண்ணிடாதீங்க. E03 is equal to E01 plus E02 போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க E1 எலக்ட்ரான், இங்கேயும் 1 எலக்ட்ரான், பட் இங்க இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் 2. சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை அப்படியே எழுதிக்கங்க. காப்பர் 2 பிளஸ் காப்பர் பிளஸ்ஸா மாறுது, காப்பர் பிளஸ் காப்பரா மாறுது. இது ரெண்டுத்துடைய பொட்டன்ஷியல் நமக்கு கொடுத்துட்டாங்க. this is E01 and this is E02. அதே இது கடைசியா என்ன கேக்குறாங்க, காப்பர் 2 பிளஸ் காப்பரா மாறுது. அப்ப இது ரெண்டையும் சம் பண்ணா நமக்கு E03 கிடைச்சிரும் நம்ம யோசிப்போம். பட் அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், டெல்டா ஜி வச்சு யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப டெல்டா G3 is equal to டெல்டா G0 1 plus டெல்டா G0 2. அந்த ஈக்குவேஷன்ல டெல்டா ஜிக்கு பதிலா மைனஸ் NFE போட்டோம் அப்படின்னா F கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் என்னும் ஈவும் அப்படியே இருப்பாங்க. அதை சால்வ் பண்ணா we can able to get the answer, that is 0.337. ரொம்ப சிம்பிள். பட் இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். இது நாட் ஒன்லி ஃபார் த டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இஃப் 2 reactions கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க, இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக விட போறேன். சோ திஸ் கொஸ்டின் நம்பர் 4. சோ இது உங்களுடைய பிராக்டிஸ் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. E01 இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, E02 இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இது ஹாஃப் செல்க்கு கொடுத்திருக்காங்க. ஆனா they are asking you delta G0 for the entire reaction. அப்ப entire reaction என்ன பண்ணுவோம், ரெண்டு ரியாக்ஷனை சம் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. delta G1 delta G2, this one is delta G3. அப்ப அதே ஃபார்மேட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we can able to solve this question also. find out பண்ணி ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.